Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பசுமையொலி சாலையில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தில் தற்போது அரசு பங்களாவில் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. காலை முதலே அவரது அரசு பங்களாவில் தற்போது அவருக்கு சொந்தமான இடங்களில் இடி ஆய்வானது நடைபெற்று வந்த சூழலில் தற்போது ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஐ பெரியசாமி இல்லத்தில் இன்று மதியம் 12 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று காலை 7 மணிக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதாவது ஐ பெரியசாமியுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறைக்கு செல்லாமல் இருந்தார்கள். அவருடைய அறை பூட்டப்பட்டிருந்த காரணத்தினால் அதற்கு அடுத்தபடியாக மாற்று சாவியை வைத்து அவருடைய அறையை திறந்து தற்பொழுது 4 மணி நேரமாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனை தற்பொழுது நிறைவடைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் தற்பொழுது ஆவணங்களை சரிபார்க்கும் பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய வாகனத்தில் இருந்து பிரிண்டர் இயந்திரம் தற்போது எடுத்து செல்கிறார்கள். இந்த பிரிண்டர் இயந்திரம் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்ட ஆவணங்களை அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அதிகாரிகளுடைய இருக்கக்கூடிய அந்த அலுவலரிடம் கையொப்பம் விட்ட பிறகு அந்த உரிய ஆவணங்களை எடுத்து செல்வார்கள் என கூறப்படுகிறது. தற்பொழுது 4 மணி நேரமாக இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இதே போன்றுதான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும், அதே போன்று சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மகன் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியிலும் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனை முடிவில் அந்த ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அது தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெறுவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பிரிண்டர் இயந்திரம் அவருடைய வீட்டிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இதற்கு அடுத்தபடியாக என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்படுகிறது, அதே போன்று ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அந்த தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மாலையே நிறைவடையும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. Taste the Daily.